சேவன் எப்பயுமே பசியில் இருந்தானா போதும் என் காலை பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருப்பான். என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு தோசை ஊற்றி ஊட்டி விட்டுறலான்னு அவனுக்கு தான் தோசை ஊற்றி ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் அவனுக்கு லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவனோட பாயில் வந்து கொஞ்சம் நான் டயப்பர்லாம் போடாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் நிறையா வந்து நாஸ்தி பண்ணி வச்சுட்டான், சுச்சுலாம் போய். அதனால் அதெல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னு காஞ்சிருது. ஸோ நான் அதை காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவனையும் கொஞ்சம் நேரம் அந்த பின் சைடை விளையாட விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த சாம்பார் சாதம் தான், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குக்கர்லேயே வந்து செஞ்சுட்டேன். ஸோ மெயினாக குழந்தைங்களுக்கு செய்யும்போது இந்த ஸ்பைஸ்லாம் கம்மியாக சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடுகு சீரகம் அதெல்லாம் கொஞ்சம் அளவு கம்மியாக சேர்க்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக நிறையா சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அவனுக்கு ஒரு சைடு சாம்பார் சாதம் வச்சுருந்தேன். அதில் தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்ததுனால திரும்பி கொதிக்கிறதுக்கு விட்டுட்டேன். லஞ்சுக்கு தோசை தான் சுட்டு சாப்பிட்டேன்.